கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் 1400 இடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசிய ஆகமம் அணி உட்பட இந்தியர்களை பிரதிநிதிக்கும் அரசு சார்பற்ற இயக்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய மாணவர்களுக்கு குறைந்தது 2500 இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என ஆகம அணியின் தலைவர் அருண் துரைசாமி தெரிவித்துள்ளார். 10A மற்றும் அதற்கு கூடுதல் ஏக்களை எடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்ததை நாங்கள் வரவேற்றாலும் இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கை தேவை என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். ஆக கடைசியாக டத்தோஸ்ரீ நஜீப் பிரதமராக இருந்த காலத்தில் 2500 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதன் பின்னர் ஆண்டுதோறும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2500 சீட்ஸ் ஏறக்குறைய 6 விழுக்காடு தான். ஓகே, 6 விழுக்காடு தான் அவுட் ஆஃப் the entire seats. ஸோ இது கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியர்களுக்கு 2500 சீட்டை ஒதுக்குங்க. ஓகே, அண்ட் இந்த 2500 சீட் கூட நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் கேட்கல. நாட்டில் இந்தியர்களோட விகிதம் பட்டதாரிகள், ஓகே, நம்ம நேஷனல் வைஸ் பார்த்தோமா 12 விழுக்காடு. ஆனால் இந்தியர்கள் மத்தியில் அது 9 விழுக்காடு மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எவ்வளோ காலத்துக்கு வச்சிருக்க போகிறோம்? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஏறக்குறைய 6 வருஷத்துக்கு அது அப்படியே நிற்குது. நாட்டில் இந்தியர்களின் பட்டதாரி விகிதம் ஆண்டுதோறும் 9 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே இருந்து வருகிறது. மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இன்று 25,000 முதல் 40,000 பேர் பயில்கின்றனர். அப்படி இருக்கும்போது 2500 இடங்கள் இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய சமூகத்தின் ஒட்டுமொத்த விருப்பமாக இருப்பதாக அருண் துரைசாமி கூறினார். மேலும் இந்திய மாணவர்களில் பலர் 9 பாடங்களை மட்டுமே எடுத்துள்ளனர். எனவே 9A எடுத்திருக்கும் மாணவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தமிழ் பள்ளி கல்வி இயக்கத்தைச் சேர்ந்த வெற்றிவேலன், மலேசிய தமிழ்ச் சங்கத்தின் டாக்டர் குமரவேல், மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கங்களைச் சேர்ந்த டத்தோ RRM கிருஷ்ணன், ஸ்லாங்கூர் இடைநிலைப் பள்ளிகளின் தமிழாசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டனர்.